பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய முதற்கண் வணக்கம். இந்த பராசர ஜோதிட மணிமன்றத்தை சிறப்பாக தன் கையில் வைத்து ஒரு பார்த்த சாரதின்னு தான் சொல்லணும், ஐயா திண்டுக்கல் சர்மா அவர்களுக்கும் வணக்கம். பிதாமகர் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொன்னையா சுவாமிகள் அவர்களுக்கும் வணக்கம். இளம் தென்றலாய் நம்ம குழுவை வசந்தமாக தாளாட்டி கொண்டிருக்கும் அஷ்டபாபு ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கம். அப்புறம் நமது குழுவினுடைய நட்சத்திர நாயகியாக சொல்லித்து கொண்டிருக்கும் அம்மா மணிமேகலை அம்மாவுக்கும் வணக்கம். விழா வேந்தன் மட்டுமல்ல, நம்ம குழுவை வேந்தத்தன்மையோடு சிறப்பாகவே அட்மினாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பரமத்தி வேலூரார் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த குழுவிலே பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே மிக சிறப்பான கேள்விக்கு உண்டான பதிலுமாக பல வகையில் சிறப்பாக நம்ம முன்னால் முதல் பதிவு போடுறவர் நம்ம ஐயா வாழ்நாள் சாதனையாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கம். அதே போல் எப்பொழுதுமே அதிரடியாக எல்லாரையும் சிறப்பாக குழுவை நடத்தி கொண்டு இருக்கும் பதிலளிக்கும் அதிரடி சரவணன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே நம்ம அதிகமாக ரெடி பண்ணல, இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை பதிவு வைக்கலான் இருக்கிறேன். ஒரு நட்சத்திரத்தை பற்றி தான் நான் புரிந்து, அதாவது காலபுருஷத்துவப்படி ஐயா அவர்களுக்கு காலபுருஷத்துவப்படியும் நட்சத்திர சித்தாந்தப்படியும் பல நிலைப்பாடுகளில் வேந்தர்களும் சிறப்புகளும் இருந்தாலும் கூட அடியனுடைய சில புரிதலாக முன்வைக்கிறது என்னென்னா, நம்மளுடைய கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திர ஆரம்பம்தான் நம்மளுடைய முதல் நட்சத்திரமாக நாம் எடுக்க வேண்டுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான அமைப்பு. உத்திராட நட்சத்திரம் விநாயகருக்குரியது, பிரணவ தத்துவத்தை உடையது. அந்த பிரணவ தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருந்துதான் நம்மளுடைய பிறவி கர்மா ஆரம்பமாகுது. ஒரு பிறப்பு அந்த இடத்துல இருந்து தான் உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் உள்ள ஊராட நட்சத்திரத்தில் கருக்கொள்ளுது. ஒரு படைப்பில் நம்ம ஒரு மனித பிறவி உயிர் பிறவின்னு சொல்கிற போது உத்திராட நட்சத்திரம் தான் முதல் பிரணவ தத்துவமாக இருக்கக்கூடிய கணபதி நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் இருந்து நம்மளை ஊக்குவித்து அடுத்தபடியாக போராட நட்சத்திரத்தில் அது கருக்கோள் நடைபெற்று அதுக்கு மூல நட்சத்திரத்தில் நம்மளை பிறப்பு 9ஆம் இடத்துல உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்தாப்புல கேட்டை என்கிற சரீர சம்பந்தப்பட்ட கோட்டைக்குள்ளே நம்மளுடைய ஆன்மா புகுத்தப்பட்டு அப்புறம் விசாகத்தினுடைய குரு அணுக்கிரகத்தில் அது புத்திரகாரகனுடைய அடிப்படையில் கருப்பைக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய அமைப்பு தான் விசாக நட்சத்திரம். அதனுடைய விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக 7ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுவாதி ராகு. அந்த ராகு தான் போகத்தினுடைய கருவை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஒளிபிம்பமாக கரு கருத்தரித்து கருக்கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய நட்சத்திரம் தான் சுவாதி. அந்த சுவாதியினுடைய தன்மையை நிர்ணயிக்கூடியதான் சித்திரகுப்தனுடைய விதிபூர்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்புடையதான் சித்திரை. அந்த சித்திரைக்கு அடுத்தாப்புல அது பெண்ணுடைய கற்பையில் குழந்தையாக கை கொள்ள வைப்பது அஸ்த நட்சத்திரம். அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக உத்தரம் என்பது, அஸ்தம் என்பது தாய், உத்தரம் என்பது தந்தை. இவருடைய கர்ம வினைகளை தாங்கி வயிற்றிலே வளர்ந்து அது பூரம் என்கின்ற ஆண்டாளனுடைய, அதாவது பூரம் என்ற பார்வதி, அதாவது வளகாப்பு நட்சத்திரத்தில் அமையக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வளகாப்பு செய்து, பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம். தாதியர் என்று சொன்னால் இது அந்த காலத்தில் சொல்லுவாங்களே மருத்துவச்சி, அந்த மருத்துவச்சினுடைய அடிப்படையில் மகவாக வெளிக்கொண்டு வருவதுதான் மக நட்சத்திரம்.
அந்த மக நட்சத்திரத்தில் தான் அதற்கு அடுத்த மகம் வந்து 4ஆம் இடத்துல தாயோட தொப்புளு கொடியாகவும் உறவாகவும் இருப்பதால் ஆயிலை நட்சத்திரம். அந்த ஆயிலை நட்சத்திரத்தை உடைய வெட்டுப்பட்டு அந்த பிராண சக்தி எடுத்து கொடுப்பதுதான் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கிலிருந்து புனர்பூசமாக இந்த இந்த பிரபஞ்சத்தில் ராம அவதாரமாக அனைவருமே பிறவி எடுத்து இயங்குவதுதான் புனர்பூச நட்சத்திரம். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் பின்புறம் வருகிற போது நம்மளுடைய மோட்ச ரூபம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமானுடைய பாதத்தை கையிலை உருவமாக சிவப்பழமாக சென்னை திரு சிவ பூங்கோதை அவர்களை மேடையில் வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எந்த மைக்கு பேசுது தெரியல. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். பராசர ஜோதிட குழுமத்தினுடைய ஐந்தாம் ஆண்டு சந்திப்பு. இது வந்து அதுவும் சென்னை மாநகரில் நடக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாமுவான்கள் இவங்களை வந்து நேராக பார்க்கறதுக்கே நமக்குலாம் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜோதிட கருத்துக்கள் இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா நான் வந்து ஆன்மீகத்தை பத்தி ஒரு சில வரிகள் சொல்லலான்னு. என்னன்னா, ஜோதிடமும் ஆன்மீகமும் கலந்துதான் இரட்டை குழந்தைகள் மாதிரி. இதுல வந்து என்னோட இது வந்து திருநீற்றை பத்தி திருநீர் அதோட என்னன்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீர் இல்லாத நெற்றி பழன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. சோ என்னன்னா, சிவபெருமான் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அதிசயமானது இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா எந்த பொருளை நம்ம வந்து எரிச்சாலுமே பாத்தீங்கன்னா அது கருப்பா தான் வரும், எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு வெள்ளையா இருக்கிற பொருளை எரிச்சா கூட அது பாத்தீங்கன்னா கருப்பு. ஆனால் நம்மளுடைய மாட்டு சாணம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் கருப்பா தான் இருக்கும். அதை வந்து எரிக்கும் போது சோ நமக்கு திருநீர் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிற பொருள் வெள்ளையா வர்றதுதான் வந்து இந்த திருநீர். சோ இவ்வளவு ஒரு பாத்தீங்கன்னா மகிழ்மையான இந்த திருநீர் அவ்வளவு ஒரு சக்தி வாழ்ந்த இது. அதாவது நம்மளுடைய திருமுறை பாத்தீங்கன்னா 12 எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் பேசணும்னு நினைச்சதுனால சொல்றேன் நானு. சோ 12 அப்படின்னாவே அப்ப நம்ம ஜோதிடத்துக்கும் அப்ப இந்த 12 திருமுறையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கு. நம்ம வந்து அந்த காலத்துலதான் இன்னைக்கு பக்கமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் பேசணும்னு நினைச்சதுனால சொல்றேன் நானு. சோ 12 அப்படின்னாவே அப்ப நம்ம ஜோதிடத்துக்கும் அப்ப இந்த 12 திருமுறையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கு. நம்ம வந்து அந்த காலத்துலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரியில இருக்கு. ஒரு விரலுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. நம்மளுடைய தேவாரத்தையும் திருமுறையும் பாடிதான் எல்லாருடைய நோயை குணப்படுத்துறாங்க இருக்கு. சோ விதியை வெல்வது எப்படின்றது ஒரு நூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்குமே ஒவ்வொரு திருமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதனால உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா திருமுறையை வந்து நம்ம வந்து டெய்லி படிக்கும் போது ரொம்ப நல்லா வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கூட அதுக்கு உண்டான பதிகம் இருக்கு. இப்ப ஐயா கூட பாருங்க, திருநீற்றுக்கு பதிகம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்குமே ஒவ்வொரு பதிகம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடையணும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஆரம்ப காலத்துல இந்த திருமுறைகளையும் தேவாரம் திருவாசகளையும் பாடி பல நோய்களை தீர்த்தவர்கள் உண்டு. அதை நல்ல தமது சகோதரி திருமதி சிவ பூங்கோதை அவர்கள் அருமையாக எச்சரித்தார், அருமையாக நமக்கு அனைவருக்கும் உணர வைத்தார். அவர்களுக்கு நன்றி. எந்தெந்த இடத்துல இருக்கும் அந்த அவயவங்கள்ல வந்து ஒரு மார்க் இருக்கும், அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நடந்திருக்கு. அதாவது லக்னத்திலேயே மேஷ லக்னத்தில் ஒருத்தருக்கு வந்து மாந்தி கிரகம் இருக்குது அப்படிங்கிறப்ப அவருக்கு தலையில் அடிபட்டுருக்கும், கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே சொன்னாங்க. அதே மாதிரியே 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு சகோதர போட்டி இருக்காது அப்படின்னு அனுபவத்தில் நிறைய பேருக்கு அது மாதிரி ஆகிருக்கு. 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய்க்கு எது வந்து எங்கே இருந்தாலும் சரி விஷக்கன்னியா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி அது சரியான பலனாக நடந்திருக்கு.
செவ்வாய் கேது அப்படிங்கிறது விஷகன்னிய யோகம் அப்படிங்கிற சமயத்தில் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முன்னோ பின்னோ அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் கணவர் இறந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா கணவரை விட்டு பிரிந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலாபலன் கரெக்டாக இருக்குது. நிறைய பேருக்கு அது மாதிரி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி வந்து சரலக்னம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபாரின் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர் அது மாதிரி போயிருக்காங்க. அதே மாதிரி லக்னாதிபதி சரலக்னத்தில் இருந்து இந்த ஸ்திரலக்னத்துக்குனா உள்ளூரில் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பல அதாவது அனுபவத்தில் வந்து நம்ம ஜோதிடத்தை பார்க்குற சமயத்தில் நிறைய ஜாதகங்கள் வந்து நம்ம அனுபவபூர்வமாக நிறையா நம்ம பார்க்குற சமயத்தில் நிறையா அது மாதிரி தான் அனுபவத்தில் நடந்துட்டுருக்கு. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவது கும்பம் கோவிந்தராஜ் அண்ணாவுக்கு வந்து பேச தெரியாதான். அதாவது ஜோதிட முழக்கத்துல செந்தில்குமார் அண்ணாவுடைய குழு கலைக்கப்பட்ட பிறகு நாங்களெல்லாம் சமயத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு குழந்தையுடைய ஜாதகத்துக்கு 6-8 போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தாய் தந்தையை விட்டு அந்த குழந்தைகள் பிரிந்திருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 1-5-9 அந்த சூரியனும் சந்திரனும் அந்த லக்னத்துக்கு அந்த குழந்தையுடைய லக்னத்துக்கு 1-5-9 தாய் தகப்பனுடைய கிரகம் இருந்ததுன்னா தாயார் தகப்பனாரோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இந்த மாந்தி கிரகத்தை பற்றியும் நிறையா சொல்லியிருக்காங்க. மாந்தி கிரகத்தை பற்றி பார்க்குற சமயத்தில் மாந்தி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த 5, 7, 5, 10 இவையாவும் நமக்கு அந்தந்த இடத்தில் ஆக்டிவேட்டாக இருந்தால் நமக்கு தனயோகம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9-2, 9-11, 9-1, 9-4, 9-7, 9-10 இந்த இடங்களில் நமக்கு நமக்கு எல்லா இடத்திலும் அந்த கேந்திர கோணங்களில் உச்சமாக இருந்தால் நமக்கு தனயோகங்கள் வரும். இது அந்தந்த இடத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆக்டிவேட்டாக பண்ணாலே நமக்கு கரெக்டாக தனயோகம் வரும். இதுக்கு என்னவென்றால் இதில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண நைட்டே எனக்கு 2000 ரூபா பணம் கிடச்சிது. ட்ரெயினில் ஏறி இங்கே வந்துட்டேன்.